ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கு வித் ரமணியிலேருந்து ஒரு அருமையான ரெசிபி தாங்க. 6 மாதம் முதல் 12 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரேட்டிவ் ஃபுட்டு தான். என்னென்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 2 டீஸ்பூன் லாங் ரைஸ், 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு நல்ல மிளகு, கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள், ஒரு கேரட் தோல் நீக்கிக்கிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து வச்ச அரிசி, பருப்பு, இந்த ஒரு கேரட்டு, இதை 3ஐயும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு குக்கரில் மாற்றிக்கணும். இந்த ஜீரகம் நல்ல மிளகும் காயமும் எதுக்கு சேர்க்குறோம்னா குழந்தைங்களுக்கு வயிறு உப்பிசமாகாமல் கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் கேரட்டும் விட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ நான் எடுத்து வச்ச வாஷ் பண்ணி வச்ச கேரட்டு, அதுக்கு கூட ஜீரகம், ஒரு நல்ல மிளகு, ஒரு பிஞ்சளவு பெருங்காயம், இவ்வளோத்தையும் குக்கரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணும் பொழுது 6 மாதம் தொடங்கின உடனே கொடுக்காதுங்க. ஒவ்வொரு ஃபுட்டாக செப்பரேட்டாக தனி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு 6 மாதம் முடிகிற டைமில் கொடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்பாடெல்லாம் வெந்துடுச்சு. 1 டீஸ்பூன் சாதமும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன். மீதி அந்த கேரட் எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். எல்லாம் எடுத்து வச்ச இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். சூப்பராக ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஒரு பிஞ்சளவு உப்பு, அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக உப்பு கொடுக்கக்கூடாது, அதனால் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைய மேக்ஸிமம் சிட்டிங் பொசிஷனில் வச்சு கொடுங்க. படுக்கிற பொசிஷன்லேயோ சரிச்சு வச்சோ கொடுக்காதுங்க. குழந்தைங்களுக்கு புறையாறிடும். நாசில் அடிக்காமல் பார்த்து நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வேண்டான்னு தான் வெறுப்பாங்க சிலது. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம இனிப்பாக கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறமா இதை கொடுக்க டைமில் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் பார்த்து கொடுங்க. இதுக்கு கூட ஒரு துளி நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.